எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சாதம் ரொம்பவே ஹெல்த்தியாக. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கீழே முருங்கை மரம் இருந்துச்சு. அதுலேருந்து நான் முருங்கைக்கீரை கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் அலசிட்டு ஒரு 2-3 டைம் அலசிட்டு ஃபேன் கடியில் வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணி எல்லாமே நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வரணும். அப்போ தான், ஏன்னா நம்ம பொடி மாதிரி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சாதத்தில் வந்து பெரட்டணும். அது வந்து நல்லா பொரிஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக வரணும். நான் உங்களுக்கு சவுண்டை காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா எந்த லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் தண்ணி இருக்கனால ஃபஸ்ட்டு சடச்சடன்னு இருக்கும். அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் அப்சர்வ் பண்ணி இந்த தண்ணி எல்லாமே இருத்துட்டு தண்ணி எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறமா நல்லா மொறுமொறுப்பாகவே கிடச்சிரும். நமக்கு நல்லா வந்து எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாகுதோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப கருகெல்லாம் விட்டுறாதீங்க. கொஞ்சம் செவக்கிற மாதிரி ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கருக விட்டுறாதீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி நல்லா மொறுமொறுப்பாக ஆகட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் மோட்டிவ்காக வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன். இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்து பார்ட் டைம் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்காகவும் ஒரு குட் நியூஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்க ஏஜ் 18க்கு மேல இருந்தா மட்டும் போதும். அண்ட் ஜெண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சரி எதுவுமே இருக்காது. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒர்க்கிங்கா இருக்கலாம். உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க ஒர்க் பண்ணா மட்டுமே போதும். அண்ட் இந்த ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை எல்லாமே நல்லாவே ஃப்ரை ஆகியாச்சு. ஸோ நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு, நல்லா மொறுமொறுப்பாக. இதை வந்து அப்படியே ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அப்படியே நம்ம ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சிடலாம். ஏன்னா நமக்கு இப்போ பேன் தேவைப்படுது. ஸோ அதனால் இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு சவுண்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அதை ஃபேன் கடியில் வச்சுட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் பேனை வந்து சூடுபடுத்திக்கலாம். சூடுபடுத்திட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரத்துக்கு ஏற்ப ஒரு 3-4 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சீரகம், அது கூடவே எள். கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, எள், வரமிளகா, அதுக்கப்புறம் சீரகம், இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு அடிக்கடி நீங்கள் இந்த சாதம் செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்குன்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் இதை வந்து பல்காக வந்து நிறைய கூட நீங்கள் வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் எண்ணெய் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்த்து நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு மேலே இதை ஸ்டோர் பண்ண முடியாது. நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு 1 மாதம் வரைக்கும் கூட ஒரு பாட்டிலில் ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில் போடக்கூடாது. அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது, அதோட ஃப்ரெஷ்னஸ் போயிடும். ஓகே, இப்போ எல்லாமே செவந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சுருக்கேன், சாதம் உட்பட. சாதம் பார்த்திங்கன்னா வடித்த சாதத்தை வந்து ஒரு தட்டில் பரவலான தட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். என்னோடய பிள்ளைங்க 2 பேர்த்துக்கான சாதம் இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதாவது இந்த சாப்பாடு வந்து தாராளமாக ஒரு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. இப்போ இதையுமே வந்து நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருக்கோம்ல, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, எள் வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த சாதத்துக்கு முக்கியமாக டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது அந்த எள் தான். ஸோ இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். கூட வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நைஸாக ஓட்டிக்கோங்க. இது நைஸாக அந்த அளவுக்கு ஓட்ட முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மட்டும் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் குறப்பாக கோர்ஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் பேனை மறுபடியும் சூடு பண்ணிக்கலாம். சாதம் வந்து இப்போ நம்ம கிளற போகிறோம். சூடு பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க வந்து முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நார்மல் டைமில் நீங்கள் நெய்யில் கூட கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரையை வறுத்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ இப்போ இந்த நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை, நிலக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வேர்க்கடலை நான் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அந்த பொடியை இது கூட சேர்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா லேசாக அந்த செவந்து வரணும். கொஞ்சம் தீயை விட்டுறாதீங்க. ஸோ அதனால் லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமே நம்ம உடனே அந்த பொடியை போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. அந்த பொடி எல்லாத்தையுமே சேர்த்து கலந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போது எல்லா பொடியும் சேர்த்தாச்சு. லைட்டாக கலந்து விடுங்க. அந்த நெய்யில் வந்து லைட்டாக அந்த பொடியும் ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை கொட்டி கலரி விட்டுறலாம். அவ்வளோதான்.
சாதம் வந்து நல்லா உதிரியாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வடிக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வடிச்சுக்கோங்க. சாதம் நல்லா உதிரியாக வரும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது மாதிரி கிளற சாதத்துக்கெலாம் இது மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த சாதம் அடிக்கடி நீங்கள் செய்யணும்னு ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் காட்டின எல்லா பொருளுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, நம்ம பொடிக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தோம், சாதத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். பார்க்கவே ஸ்ட்ரக்சரே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாதம் டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி.